ஹலோ வணக்கம். நம்ம கிராமிய சமையல் வீடியோவில் ஈஸியான மெத்தடில் 7 கப் கேக் இப்போ செய்யலாமா? வாங்க. அதுக்கு எந்த கப்பில் நாம் செய்கிறதுக்கு எடுத்துருக்கோமோ அது எல்லாமே ஒரே அளவுகளாக இருக்கட்டுங்க. நான் இப்போ 200 ml கப் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் பசும்பால் சேர்த்துருங்க. 2 கப்பு சர்க்கரை, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இது கம்மிப்பாக கொதிக்கணுங்க. கம்மிப்பாக வர்றது வர அடுப்பில் வச்சு கிளறிட்டு இருப்போம். அதுக்குள்ளே 1 கப்பு தேங்காய் துருவல், 1 கப் கடலை மாவு, 1 கப் நெய், 1 கப் பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அது எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், நான் பவுடராக நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்துருவோம். இதுக்கு தேவையான ஜாமான் அவ்வளோதாங்க. 1 ஸ்பூன் நெய் எடுத்து நம்ம எந்த ட்ரேயில் சேர்க்க போகிறோமோ அதில் தடவி எடுத்து ரெடியாக வச்சுட்டு நாம் கிளற ஆரம்பிக்கலாங்க. இது 10 நிமிஷத்துலேயே நமக்கு 7 கப் ரெடி ஆகிருங்க. கம்பிப்பாகு வச்சுட்டு மற்ற பொருட்கள் எல்லாம் அப்புறம் சேர்த்து கிளறிட்டே வந்தீங்கன்னா 10 நிமிஷம்தான் 7 கப் ரெடி ஆகிரும். நம்ம எல்லாமே ஒன்றா கலந்து வச்சு கிளறும்போது ஒரு அரை மணி நேரமாவது ஆகுங்க. கிளறிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்ல சுவையாகவும் இருக்குங்க. பாருங்கள், நான் சர்க்கரை 2 கப்பு தான் சேர்த்துருக்கேன். அது எங்களுக்கு இனிப்பு கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கூட 1 கப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா சுருண்டு வர்றது வர நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிட்டே இருப்போங்க. நம்ம கிராமிய சமையல் வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு வருது. ஏலக்காய் பவுடர், நாம் நுணுக்கி எடுத்த பாதாம், முந்திரி, பிஸ்தா சேர்த்து கிளறி ட்ரேயில் சேர்த்துருங்க. கொஞ்சம் ஆறவும் துண்டங்கள் போட்டு நாம் பார்க்கலாமா? சாப்பிட இது நல்ல சுவையாக இருக்குங்க. செய்கிறதும் ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா சுருண்டு வருது பாருங்கள். அவ்வளோதான், 7 கப் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துலேயே நாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்கள், அப்படியே வந்துருச்சு. ஈஸியான முறையில் பாருங்கள் 7 கப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள். நன்றி, வணக்கம்.